சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனம் செய்ய தமிழக அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய மசோதாவை குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பி இருக்கிறார். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு இந்த மசோதா அனுப்பி வைக்கப்பட்டது. தற்பொழுது அந்த மசோதாவை, அதாவது சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தரை நியமனம் செய்வதற்கு தமிழக அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய அந்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கிறார் குடியரசுத் தலைவர். இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் சங்கரன் விவரிக்க கேட்போம். சங்கரன், 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் தமிழ்நாடு சட்டப்பேரவையில் நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பப்பட்ட இந்த மசோதா தற்பொழுது மீண்டும் அவர் திருப்பி அனுப்பியிருக்கிறார் என்று தெரிய வருகிறது. இது பற்றிய, இந்த மசோதா பற்றிய முக்கிய அம்சங்கள் என்னென்ன, கூடுதல் தகவல்களை விவரிங்க. வணக்கம் காயத்ரி. தமிழகத்துல அரசு கட்டுப்பாட்டின் கீழே கிட்டத்தட்ட ஒரு 22 மாநில பல்கலைக்கழகங்கள் இருக்கு. இதுல பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு பாதி பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்களே கிடையாது. சென்னை பல்கலைக்கழகம், அண்ணா பல்கலைக்கழகம் உள்ளிட்ட கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர்கள் இல்லாமலேயே கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஆண்டுகளாகவே தொடர்ச்சியாக அனைத்து இந்த பல்கலைக்கழகங்கள்லாம் இயங்கி வருகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல தான் சென்னை பல்கலைக்கழகத்துக்கு துணைவேந்தரை நியமனம் செய்வது, நீக்கம் செய்யக்கூடிய அதிகாரம் தமிழக அரசுக்கு அளிக்கக்கூடிய வகையில ஒரு சட்ட திருத்த ஒரு மசோதாவை இயற்றி அதற்கு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் கோரி தமிழக அரசு அனுப்பி வைத்தது. இந்த சட்ட மசோதா என்பது 2022ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் சட்டப்பேரவையில நிறைவேற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட நிலையில 3 ஆண்டுகள் கழித்து நிலுவையில் வைக்கப்பட்டிருந்த இந்த மசோதா தற்போது குடியரசுத் தலைவர் திருப்பி அனுப்பியிருக்கிறார் என்பதுதான் தற்போது கிடைத்திருக்கக்கூடிய தகவல்களாக இருக்கிறது. சென்னை பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தர் நியமனம் மற்றும் நீக்கம் தொடர்பான நடவடிக்கைக்கு குடியரசுத் தலைவருடைய அவருடைய ஒப்புதல் அவசியம் என்ற அந்த முறையை மாற்றி தமிழக அரசுக்கு அதிகாரம் வழங்கக்கூடிய வகையில் தான் அந்த சட்ட மசோதா கொண்டு வரப்பட்டது. ஆனால் அதற்கு குடியரசுத் தலைவர் ஒப்புதல் தராமல் 3 ஆண்டுகள் கழித்து திருப்பி அனுப்பியிருக்கிறார். தற்போது இந்த தகவல் தமிழக அரசுக்கு கிடைத்திருக்கிறது, திருப்பி அனுப்பப்பட்ட விவகாரம். இதே போன்று சென்னை பல்கலைக்கழகம் மட்டுமில்லாமல் மற்ற பல்கலைக்கழகங்களிலும் துணைவேந்தர் இல்லாமல் செயல்படக்கூடிய ஒரு நிலை இருந்து வருவதும் குறிப்பிடத்தக்கது. விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சங்கரன். சென்னை நங்கநல்லூரில் நடைபெறும் நாத பிரம்மம் வைகுண்ட ஏகாதசி விழாவில் என். சுப்பிரமணியன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.